ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. எப்பா போய் தொட வேண்டியதுல தொட்டு, பேச வேண்டியதை பேசி, அப்படி இப்படிமா பண்ணு உனக்குன்னா ஓணுன்ட்டு எப்படி தானே பாட்டு எடுத்துக்கிறாங்க. ஏய் ஆத்தா அத்தரமா வரிய மனசுக்குள்ள நினைச்சிருந்தே எப்போ வருவா சொல்லியா? கூப்பிடணுமா பாட்டு மனசுக்குள்ள நினச்சிடணுமா? இந்த மனசுக்குள்ள நினச்சி பக்தியெல்லாம் நினச்சி குற்ற உணர்வு ஆகிட்டு போகிற. நாவுக்கரசரை கல்லு கட்டி போட்டாங்கன்றது ஒரு ரகசிய விஷயம், புரிஞ்சிச்சா? இதை மனசுக்குள்ளே நினச்சிருந்தே எப்போ புரியும் உனக்கு? இதுக்கெல்லாம் விடுதலை இருக்குது. சும்மா மானசீகம்லாம் பண்ணக்கூடாது. எவனோ ஒருத்தன் புரிஞ்சு வச்சிருப்பான், அங்கிட்ட போய் கேட்ட என்ன பண்ணலாம்? டபிஹெச்வன் டிபிஹெச்வன் கிட்ட கூட போய் ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னு கூட பண்ணி ஏதோ ஒன்று முட்டி மோதி கூட என்ன பண்ணலாம், லாஸ்டிங் வந்துடுவேன், கவலைப்படாது. என்கிட்ட அது மாதிரி சார் இது மாதிரி நான் வந்து வீடியோவை பார்த்து உங்கள் ரகசியம், உங்கள் பயிற்சியெல்லாம் எனக்கு ரகசியம்லாம் முதல்ல தெரியும்னா எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். இல்லை அதுக்கப்புறமா என்னன்னு தெரில, ஃபஸ்ட்டு வாடான்றேன். நான் தான் இவ்வளோ தெரிஞ்சுக்கின்னேன், நீங்கள் இவ்வளோ பீஸ் வச்சுக்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது? அதையும் அங்கேயே கேளுன்றேன். நான் அதையும் எங்கே தான் போனேன்? நீ ரகசியமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு சொன்னேன், அங்கேயும் என்ன பண்ணேன்? சொன்ன உடனே போ, அப்போ தானே தெரியும் யார் உனக்கு கட்சி வரைக்கும் உனக்கு உதவிடுவான். இந்த மானசீகம்லாம் விலைக்கு ஆகுது ராஜா. நடைமுறைப்படுத்த வேண்டியது என்ன தான் பண்ணி ஆகணும். கடவுள் ஒன்றும் மானசீகமாக நினச்சினுங்கிற ஆள் கிடையாது. உன்னை வளமாக வச்சுருந்தா நீ கடவுளை வளமாக வச்சுங்கிற. உன்னை மானசீகமாக வச்சுக்க போறியா நல்லா, இல்லை சும்மனா வச்சுக்க போறியா? கோமனை கட்டி உட்காந்தேன்னா குத்தம் சூத்தலை கல். நல்ல பேண்ட் சட்டை போட்டுன்னு வேஷ்டி சட்டை போட்டுன்னு குத்திக்கு போடுன்றன்னா அவரெல்லாம் கோமனை கட்டியிருந்தாருன்னா அவருக்கு கோமனை தான் கட்சி இது கட்டிக்கிறாரு, என்ன பிரச்சனை? அவனே காது முறிக்க வேஷ்டி கட்டுறது என்ன பண்ணியிருப்பான்? அவங்க அப்போ சரி கிடையாது. கூப்பிட்டு வச்சு சேவல் மாதிரி வந்து சேட்டியாரை போட்டுட்டு கோமனை கட்டி சுற்றிக்கிறேன், வேஷ்டி கட்டுற என்ன பண்ணி தருப்பான்? இல்லை துறவியா தான் போவனா செத்துற அதோட பாய்ச்சல் சாப்பிட என்ன பண்ணியிருப்பான்? சொல்ல அவனை அது திமிரில் ஆடிக்கிறான். 4 பேர் திட்டி தான் என்ன பண்ணியிருப்பானுங்க? போன வீட்லலாம் எங்கள் வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டு வந்து சோறு போட்டுக்கிறான், உனக்கு சும்மா கொடுப்பாங்களா? தடி சோறு போடா, என்ன பண்ணி தருப்பான்? சோம்பறிங்களுக்கு சோறு போட்டு வளர்த்து உங்களுக்கு தப்பு. அதனால தான் மானம் கட்டு போய் திந்துக்கிறானுங்க. சிச்சி வெக்கமாக இருக்குது, கோமனை கட்டுங்கிற வேஷ்டி என்னோட போட அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இவளுக்கு ரகசியமாக பார்த்துருந்துருக்க இதான் பிரச்சனை. ஊரில் பூரா பயில வேஷ்டி கட்டுங்கிறான், எவனாச்சும் கோமனை கட்டணும் நினச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரிலாம் யாருன்னா சிந்திக்க முடியுமா?